புகழ்பெற்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவர்களும் சொல்லுவாங்க, எல்லா மக்களும் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தை மாதத்தை பொறுத்தவரையிலே நிறைய கிரகப்பயிற்சிகள் நடக்கிறது. அதில் முக்கியமாக செவ்வாய் உச்சமடைய போகிறார். அடுத்து சுக்கிரன் வருகிறார், சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், எல்லாருமா சேர்ந்து மகரத்துக்கு வருகிறார். ஸோ இது காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு இது 10ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய தொழில் ஸ்தானம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும். தொழில் நல்லா இருந்தால் தானேங்க வழி பிறக்கும். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி அத்தனை கிரகங்களும் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ன காரணம்? தொழில் நல்லா இருக்க போகுது, மேன்மையடைய போகுது, பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. அதுதான் அந்த தை மாதத்துடைய பிரதான பலன்கள். அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத பார்த்தலாம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு தை மாச பலன்கள் எந்த அளவுக்கு உகந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தை மாத பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு தெரியும் சார், தெரியும். கடகராசிக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல்னு உங்கள் பார்வையிலே தெரியுது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகத்தில் நன்மை சொல்லுவதற்கு நான் மட்டும் தானே. சும்மா சொல்லாதீங்க சார். 2 வருஷமாக கடகராசிக்காரங்களாம் உங்களை ஊர் ஃபுல்லாக தேடுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அடியேன் என்ன தவறு செய்தேன்? 10லே குரு வந்தால் பதவி பறிப்போகும். இப்போ கன்னிராசி கூட தான் சொல்லிட்டு இருக்கேன். பிருந்தா கூட தான் கன்னிராசி. அதை பற்றி வருத்தப்பட்டாங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யன்னு சொன்னதில் ஏப்பா கோச்சிக்கிறீங்க? அந்த மாதிரி இப்போதான் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சே. ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் டாப்பில் இருக்குமோ அதெல்லாம் டாப்பில் இருக்க போகுது. அது என்ன டாப்பு? உங்களுக்கு தாங்க டாப்பு. காரணம், 5 செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 7க்கு போகிறார். இதை பிருந்தா எப்படி சொல்லுவாங்கன்னா கோபுர கலச யோகம்னு சொல்லுவாங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை தருவார் இந்த செவ்வாய் பகவான். பாருங்க, பார்ப்பீங்க. 5 7ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்? கோபுர கலச யோகம். கோபுரத்தில் கலசத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படி உலகத்தார் உங்களை வியந்து பார்ப்பார்கள். இது நடக்கும். அப்போ செவ்வாயே உச்சம். அப்போ என்ன ஆகும்? குழந்தை. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஏன்னா 5 யோகம். இப்போ நம்ம ஒன்றும் பிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு கட்டுற யோகம் வந்துருச்சா பாருங்க சுவாமிஜி. ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறீங்க நீங்கள், அல்லது உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னடா சொல்கிற, எனக்கெல்லாம் வெளிநாட்டு போகிற யோகம் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிற அப்படிங்கிறீங்க. யாருக்கு தெரியுமா? அப்படி ஒரு யோகம் இருந்தால் போமா அப்படி சொல்லுவாங்க. யோகம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போது அந்த யோகம்லாம் எதை சொல்லுவாங்கன்னா அந்த நேரம் வந்துருச்சாங்கிறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போது 5 உச்சமாகும் பொழுது அந்த நேரம் வந்துருச்சு. அந்த நேரம் வரும்போது நீங்கள் இத்தனை நாள் மாத்திரை மருந்து தான் தின்றுருப்பீங்க. போகாத டாக்டர் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. போகிறவன்லாம் ஐவிஎஃப் பண்ணலாமா, ஐயுஐ பண்ணலாமா? எப்பா ஒருத்தங்க கூட நல்லதே சொல்ல மாட்டீங்களா? நான் இந்த நேரத்தில் எல்லா மருத்துவர்கள்ட்டையும் சொல்கிறேன். லிவர் ப்ராப்ளமா மாற்றி விட்டுருங்க. என்ன ஐயோ எங்களுக்கு குழந்தை பிறக்கல, 2 வருஷம் தான் ஆகுது. பரவாயில்ல, ஐவிஎஃப் பண்ணிடுங்க. ஐவிஎஃப் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்னடா வயசாயிடுச்சு? எதையாவது மாத்திரை மருந்து கொடுத்து எங்களை டியூன் பண்ணி விடியா? ஆஹா, யார் போனாலும் ஐவிஎஃப், யார் போனாலும் ஐயுஐ. எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் நீங்கள் போங்க. போனவொடனே டாக்டர் சொல்கிறது என்ன? ஐவிஎஃப். அது ஒரு 7 லட்ச ரூபா பில்லு. அது நடக்குமான்னு தெரியாது. அப்போது இந்த மாதிரி சங்கடங்கள் அனுபவித்தவங்கெல்லாம் கடகராசிக்காரர்கள். நான் இது வரைக்கும் குழந்தைக்கு எழுதணும் இல்லையா சார், லோன் போட்டு எழுதுது தான் சார் அதிகம். இப்போ தான் சார் 2 பர்சனல் லோன் க்ளோஸ் பண்ணேன். 3வது பர்சனல் லோன் என் பொண்டாட்டிக்காக நான் ஐவிஎஃப்காக போடுறேன் சார். ஐவிஎஃப்க்கு லோன் போட்டவனே அதிகம். ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரே நாள் சும்மா நாங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருந்த நாள், கடவுள் பரிசால் எங்களுக்கு குழந்தை கிடச்சிருச்சு. அதிசயம் நடந்து விட்டது. நான் வைத்தியத்தெல்லாம் நிறுத்திட்டேன். இந்த குழந்தையே வேணாம் போடான்னு ஒரு முடிவு கொண்டேன். இப்போ பார்த்து எங்களுக்கு காதலுக்கு இறைவன் தந்த பரிசா எங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு. இந்த அற்புதம் எல்லாம் நடக்கும். ஏனென்றால் செவ்வாய் உச்சமானால் மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லுது வேதசாஸ்திரம். மின்னலை போல் ஒரு மகன். அப்போது நடக்கும். முருகப்பெருமானை பிடிச்சிக்கணும். நீங்கள் 5 உச்சமான என்ன தெரியுமா நடக்கும் பிருந்தா? சொத்தாக வரும். சொத்து என்ன சொத்து? நம்ம பழைய கேஸெல்லாம் முடியும். நம்மளோட மாமனார் வீட்டு சொத்து, மாமியார் வீட்டு சொத்து எல்லாம் வரும். உங்கள் மாமனாருக்கு இது மாதிரி உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள் இது மாதிரி உங்கள் தாத்தா இறந்து விட்டார், அவர் இன்சூரன்ஸு போட்டிருந்தார், லைஃப் இன்சூரன்ஸு. நாமினியா உங்கள் பேரை போட்டிருக்காங்க. ஒரு 3.5 லட்ச ரூபா வருது. ஐயா தெய்வமே குடியா ப்ளீஸ்யா, இந்த மாதம் வாடகை கட்ட முடியாமல் உட்காந்துருந்தேன். தாகத்துக்கு தண்ணி தேய்ச்சி கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு சமுத்திரத்தை திருப்பி விட்டீங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. 3.5 லட்சத்தை உட்காந்து இந்த வருஷம் ஃபுல்லாக செலவு பண்ணிடுறேங்கய்யா. 5 உச்சம் பெற்றால் இந்த அற்புதம் எல்லாம் நடக்கும். கடகராசிக்காரர்கள் வாழ்வில் மகிழ்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நாள். லைட்டாக ஒரு டிங்கரிங் மட்டும் என்ன அப்படின்னா,
4-11 கூடியவன் யாரு? சுக்கிரன். இந்த ஆளும் 7ல் போய் உட்கார்றான். இந்த ஆளு உங்களுக்கு ஜென்ம எதிரி. இவர் 7ல் உட்காந்தா ஒய்ஃப் என்னங்க சத்தம், என்ன ஷூட்டிங் கொடுக்குறியாம்ல, பேசிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்ட்டு கம்முன்னு விட்டுறணும், பேசக்கூடாது. அது ராம்ஜியா இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஒய்ஃபு தான் டான். ஒய்ஃபை மதிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மனசில் வச்சுக்கோங்க. 7 கூடியவன் 7 வீட்டில் சுக்கிரன் போய் உட்காரும் போது தேவையில்லாத சந்தேகங்கள். மனைவி கேட்கறதுக்கு மதிப்பு கொடுங்க. மனைவிகிட்ட ஜாக்கிரதையா இருங்க. மனைவி என்ன சொன்னாலும் சரிம்மான்ட்டு போங்க. போனால் உங்களுக்கு நல்லது. அல்லதுன்னா நேரடியாக சிங்கத்தை அதன் குகைக்குள் சென்று சந்திக்கிற மாதிரி இவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தா காலைல தோசை கிடைக்காது, மத்தியானம் சாப்பாடு கிடைக்காது, ஒரு நாள் நிம்மதி கிடைக்காது. இங்கே பாருங்க, இது நீங்கள் எங்கேயும் போய் ரீஃபண்ட் வாங்க முடியாது. சட்ட ரீதியாக நீங்கள் பெரிய டானாக இருக்கலாம், ஃபேமிலி ரீதியாக நிம்மதியாக இருந்தால் தான் வாழ முடியும். இதனால் டிப்ரெஷன் ஆகி வேலை பொழப்பு தான் கெடும். 5 கூடியவன் 7ஆம் இடத்தில் மறையும் பொழுது 4 கூடிய சுக்கிரன் வரையும் போது தயவுசெய்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துருங்க, அல்லது பக்கத்தில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயில் போயிட்டு வந்துருங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஒய்ஃபை மட்டும் பார்த்துக்கோங்க. ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப். இதை மனசில் எழுதிக்கோங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஐ லவ் யூ டியர், குட் மார்னிங் அப்படின்னு ஒய்ஃபுக்கு பக்கத்தில் தான் படுத்திருப்பாங்க, நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தீங்க, என்ன நீ ரொம்ப எளிய அம்மனமாக ஓடுதுன்னு அவங்களே உங்களை பார்த்து ஃபீல் பண்ணோம். இவனை பார்த்தா உண்மையிலே திருந்திட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரே நடிப்பாக நடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும். இல்லை நான் அப்படி தான் முறுக்கிட்டே இருப்பேன்னா கஷ்டம். பொதுவாகவே இந்த ஒரு வழக்கு உண்டு நண்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது. எங்கே சார் வழி பிறக்குது? இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் நியூ இயர் பிறந்தால் வழி பிறக்கும் நீங்கள் வந்து 2025 சொன்னீங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க? நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லேயே அடுத்து குரு பகவான் வந்தால் கோடி நன்மை நீங்கள், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நீங்கள், எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர, ஆனால் எனக்கு ஒரு நல்ல காலங்கிறது பிறக்கலை. காலகாலமாக ஒரு சொல்வடை சனி தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நிறைய பேர் ராசிக்கு நிறைவேற போகிறது. முக்கியமான 2-3 விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் சனி பகவான் வக்கரமாக இருந்தார். நவம்பர் 28க்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். இந்த ஆள் வந்த நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கார். இந்த பக்கம் 4ஆம் இடத்துல குரு பகவான் இன்னும் வக்கரமாக தான் இருக்கார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். எப்போயா நீங்கள் தெளிவீங்க? மார்ச் ஆகும் சார், நம்ம குரு பகவான் அண்ணன் வக்கரமாக இருக்கார், எப்பா கொஞ்சம் எந்திரிப்பா ப்ளீஸ், உலகமே உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது, எந்திரிப்பார். ஏப்ரல் மே ஜூன் திரும்ப பெயர்ந்துருவார். என்னடா போங்காட்டம், வந்த நாள்லேருந்து வக்கரமாகவே இருக்கார். அல்லது அதிச்சாரமாக போயிட்டார் கடகத்தில், ஒரு இடமா நிற்கல. ஸோ அப்போது இந்த தை மாதம் வந்தவர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் தேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க நினச்சா ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்லை. தை மாதம் மட்டும்தான் குரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிதுனத்தில் உட்காந்துருக்கார், சனி அவர் கொடுக்கப்பட்ட வேலையை மீனத்தில் உட்காந்துருக்கார். இந்த பக்கம் காலபுருஷனுடைய முதல் ராசி யார்? செவ்வாய். இவர் உச்சம் அடைகிறார். செவ்வாய் உச்சங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டுங்க, சும்மா கிடையாது. செவ்வாய் உச்சம்னா பணம் விளையாடும், அத்தனை நன்மைகள் ஏற்படும். செவ்வாய் பகவான் சிறப்புறு மணியே செவ்வாய் தேவேங்கிறாங்க. அது அவ்வளோ தூரம் பணம் வரும். இதில் மகரத்தில் உச்சத்தை போலவே எல்லா ராசியும் மகரத்திலே போய் உட்காருது. காரணம் என்னவென்றால் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தில் போய் எல்லாரும் உட்கார்றாங்க. யார்? சுக்கிரன் உட்கார்றார், சூரியன் உட்கார்றார், புதன் உட்கார்றார். இவங்கெல்லாம் உட்காந்து என்ன சார் பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னும் கடை ஓடவே இல்லை, இனிமேல் ஓடும், நம்புங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடை பிச்சுக்கிட்டு ஓடும். பேக்கரியை டெவலப் பண்ணேன், ஒரே பன்னு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கடையை திறந்தால் கிளைண்ட்டு கூட்டம் தான். 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைவடைவீர்கள். உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும். அதான் ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. செவ்வாய் மட்டும்தான் உச்சமாகிறார். அதனால் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதோ. இப்போல்லாம் முருகன் ட்ரெண்டு தானே, எந்த சேனலை திருப்பினாலும் முருகா. நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு முருகன் மேலே இவ்வளோ பாசம் ஏன் வந்ததுன்னு தெரில. அது என்னமோ தெரில, வந்துடுச்சு, யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில. ஸோ அப்போ எனிவே இட்ஸ் எ குட் சைன். அப்போது முருகப்பெருமான் பக்தி இங்கன்னா முருகன் எங்கே இருக்கிறாரோ செவ்வாய் அவருக்குரிய பிரீத்தியாக நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அது இப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு வேல் விருத்தம் மாதிரி, கந்தசஷ்டி மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் படிங்க. ஆமாம் குருஜி, நேற்று தான் அந்த MP3 டவுன்லோட் பண்ணேன், காலைல ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போகிறேன். ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போனாலாம் படிக்காதுங்க, வாய் விட்டு ஏதாவது படிங்க, கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க. ஸோ சிறப்பு தரிசனம் டிக்கெட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக நடந்து போங்க போன்ற விஷயம்லாம் பண்ணுங்கள். அதனால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தை மாதம் பிறந்தால் உங்கள் வாழ்வில் வழி கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி. இந்த ராசிக்காரர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மக்கள் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? உலகத்திற்கே தெரிந்த விஷயம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள். வந்து இங்கே நடக்கிற பூஜைகள்லாம் கலந்துக்கோங்க. 5 to 6 டெய்லி இங்கே ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா ஹோமங்கள் நடக்கும். வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நேரில் வந்து இறைவனை சந்தித்தால் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நானும் பிருந்தாவும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.